வணக்கம். நான் அஞ்சனா, 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மக்கள் அனைவருக்கும் ஏற்படும் சிக்கலில் ஒன்றான சாலை பராமரிப்பு பற்றி ஒரு நிகழ்ச்சியை காட்சிப்படுத்த அதில் உள்ள குறைகளை களைய நாம் என்ன முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாமா? வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. என் பேரு சாய் பிரணவ். நான் எங்க ஊரோட ஒரு பிரச்சனையை கோரிக்கையா வைக்க வந்திருக்கேன். நான் இங்க ஒன்னும் இங்க தனிநபரா வரல. எங்க ஊரோட பொதுமக்களோட குரலா இங்க வந்திருக்கேன். சாலைங்கிறது ஒரு நகரத்தோட அடிப்படை முதுகெலும்பு ஆகும். ஒரு நகரத்தோட வளர்ச்சியோட சாலையோட தரத்தால் முடிவு செய்யப்படுது. மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவும், நோயாளிகள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லவும், பணியாளர்கள் தங்களோட பணியிடங்களுக்கு நேரத்திற்கு செல்லவும் சாலைகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனா எங்க ஊரோட தற்போதைய சாலை நிலை எப்படி இருக்குன்னா, அங்க குழிகளா, அங்கங்க சீரற்ற மேற்புறங்களா, அங்கங்க விரிசல்களா, பள்ளி வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் கூட சரியாக செல்ல முடியாத நிலை வந்திருக்கு. இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் திணை தடுமாறி விழுகிறாங்க. மழை காலத்துல நிலவு இனியும் மோசமாகுது. கண்ணுக்கே தெரியாத குழிகள்ல தண்ணீர் தேங்குகின்றது. அதனாலயே நாள்தோறும் நிறைய விபத்துகள் நடக்குது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? உங்க சாலை பிரச்சனை பற்றி நீங்க ஏற்கனவே மனு கொடுத்திருந்தீங்க. அதனால உங்க சாலையை நான் பார்வையிட வந்தேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரியே அது ரொம்ப பழுதடைச்சுதான் இருந்துச்சு. அது சரி செய்ய முடியாத புது சாலை வேணா அமைச்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் கவர்மெண்ட் கிட்ட நிதி ஒதுக்கீடு கேட்டிருக்கேன். அவங்க எனக்கு கொடுத்தோடனே உங்களுக்கு நான் தரமான சாலை அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் வர சிரமங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. மன்னிக்கணும் மேம், இது அவ்வளவு பழைய சாலைகள் எல்லாம் கிடையாது. இது இப்ப சமீப காலத்துல போடப்பட்ட சாலைகள் தான். புரியுதுங்க. இந்த பிரச்சனைக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. இந்த சாலை அமைக்க நிறுவனத்தார்கிட்ட கேட்கலாம். இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மேம், நீங்க இந்த சாலையோட நிலைமையை கேட்கறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போடப்பட்ட சாலை ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட நிதி முழுமையா கிடைக்கல. ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தரமான பொருட்கள் பயன்படுத்தி நல்ல சாலையை அமைத்து கொடுத்தேன். இந்த சாலையில இலக்கண வாகனங்கள் தான் போகுது. ஆனா லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களும் அதிகமா போகுது. சாலையை ஒட்டி உள்ள கால்வாய் முறையா பராமரிக்கப்படாததால அங்கிருந்து கல்லீர் சாலையா தான் போகுது. இந்த மாதிரி நிறைய காரணத்தினாலதான் சாலையை எளிதா பண்ண. அப்ப இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? மக்கள் எதிர்பார்ப்பது நீடித்த தரம் கொண்ட பாதுகாப்பான அறிவியல் அடிப்படையிலான சாலை அமைப்புகளே. இதற்காக முறையான திட்டமிடல், தரமான மூலப்பொருட்கள், நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் கடுமையான கண்காணிப்பு முறைகள் அவசியமாகின்றன. தற்காலிக பழுது பார்த்ததோடு தீர்வே அல்ல, நிரந்தரமான நீடித்த தீர்வுகள் தான் மக்களின் தேவையாக உள்ளது. ஒவ்வொரு பொதுப்பணிக்கும் பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும். இவ்வாறு புதிய பணிகளை மேற்கொண்டால் அதன் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள முடியும். பொது சத்தை அம்சமாக நினைத்து செயல்படுவதே இது போன்ற பிரச்சனைகளுக்கு முடிவாக அமையும். நன்றி.